எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட பேர் வந்து டைனேஸ் குளோபல். அண்ட் நம்மளுடைய டீம் சென்னை ராக் ஸ்டார் சார்பா இந்த பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்ண போறேன். அண்ட் நம்மளுடைய டைனேஸ் குளோபலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் இயர் 2023 ஜான் நம்மளுடைய இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எங்க அப்படின்னா மலேசியால. அண்ட் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு 1.5 இயர்ஸ்ல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 70 கண்ட்ரீஸ்க்கும் மேல நம்மளோட பிசினஸை கொண்டு போயிட்டோம். அண்ட் இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனி 106 கோடிக்கும் மேல கமிஷனாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர்ல இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்மளோட கம்பெனி ஃபவுண்டர் மிஸ்டர் ஹாரி டி. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன், 10 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு என்டர்பிரினர் தான் அவர் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்ல, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் பல கோடீஸ்வரர்களையும் இவர் உருவாக்கி இருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில. ஸோ இப்போ அவரு தன்னுடைய சொந்த பிசினஸா டைனேஸ் குளோபலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டைனேஸ் குளோபல் 70 கண்ட்ரீஸ்க்கு மேல இன்னைக்கு ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருந்தாலும், நம்மளுக்கு ஒரு எக்ஸலண்டான விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியால இருக்கோம், இல்ல எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, நீங்க உங்க கண்ட்ரி மட்டும் இல்ல, மத்த நாடுகள்லயும் இந்த பிசினஸ பில்ட் பண்ணலாம். எந்த ஒரு அ எக்ஸ்ட்ரா ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோ அந்த மாரி எந்த ஒரு விஷயங்களும் இல்லாம நீங்க சூப்பரா பில்ட் பண்ண முடியும். டைனேஸ் குளோபல பொறுத்தவரைக்கும் சொந்தமா இன்டர்நேஷனல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சொந்தமாவே தயாரிக்கிறோம். அண்ட் நம்மளுக்கு ஓன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் டீம் இருக்கிறதுனால, இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படுது, பீப்பிள்க்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை எப்படி சிம்பிளா பண்ணலான்ற விஷயங்கள ரிசர்ச் பண்ணி, அண்ட் நம்ம சொந்தமாவே நம்மளுடைய ப்ராடக்ட்ஸா தயாரிச்சுட்டு இருக்கோம். டைனேஸ் குளோபல் பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அவார்ட்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரில்லியன்ட் அவார்ட் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனா அது சம்பந்தமா வந்து நம்ம கம்பெனி வந்து சில லேண்டிங் பேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா நம்ம பிரசன்ஸ் இல்லாம நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். அது மூலியமாவும் லேக்ஸ் கணக்குல இன்கம் ஏர்ன் பண்ண முடியுன்றதுதான் அந்த பிரில்லியன்ட் அவார்ட். அண்ட் இது இல்லாம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி அவார்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து கோல்ட் ஸ்டீவி அவார்ட். இந்த அவார்ட் பார்க்கும்போது வருஷா வருஷம் எந்த கம்பெனி ஃபாஸ்டா வளர்ந்துட்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அவார்ட். ஸோ அதையும் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனா இது போக இன்னும் நிறைய அவார்ட்ஸ் நம்மளோட கம்பெனிக்கு இருக்கு. பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து லீகலாவும் ஃபாஸ்டாவும் நம்மளுடைய கம்பெனியை வளர்ந்து கொண்டு வரோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நம்ம பிசினஸ் வந்து 70 கண்ட்ரீஸ்க்கும் மேல இன்னைக்கு வந்து ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி லீகலா தான் பிசினஸ் நம்ம பண்றோம். இங்க நம்ம சர்டிபிகேட்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு கண்ட்ரியோட சர்டிபிகேட்ஸும் இங்க நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ டைனீஸ் குளோபல் இந்த அளவுக்கு லீகலாவும் ஃபாஸ்டாவும் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, 2 முக்கியமான ப்ராடக்ட்ஸ். அதுதான் மெயின் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுடைய பேர் வந்து டைனேஸ் ரொசன்டா. இந்த ரொசன்டாவ பொறுத்தவரைக்கும், இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். இது வந்துட்டு அல்சர்ல இருந்து கேன்சர் வரைக்கும் யார் வேணாலும் இந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் ப்ராடக்ட். அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ரிசல்ட்ஸ். நோய் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ணும்போது, அந்த நோய்கள்ல இருந்து வெளிய வரலாம். அதே சமயம் நோய் இல்லாதவங்க இத எடுத்துக்கும்போது, நம்ம நோய் வராம பார்த்துக்கலாம். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்மளோட ரொசன்டா வந்து ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். நம்மளுடைய 2வது ப்ராடக்ட் வந்து அர்பனிசம். இது என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம வெயிட்ட குறைக்கணும்னு நெறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து ஒரு சிம்பிளான சொல்யூஷன் குடுத்திருக்காங்க. ஒரு கேண்டி சாப்பிடுறது மூலியமா நம்மளோட வெயிட்ட வந்து ஈஸியா ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்லிம்மாவும், ஃபிட்டாவும் இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளுடைய டைனேஸ் ரொசன்டா. இந்த ரொசன்டால என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது, பல்கேரியன் கண்ட்ரில விளையக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரோஸ் அதோடைய பிளசன்டாவ நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிளசன்டா என்ன அப்படின்னா, நம்ம நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா பிளசன்டான்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம எடுத்திருக்கோம். இது என்ன அப்படின்னா, கருவுல இருந்து இந்த பிளசன்டாவ எடுக்கிறது மூலியமா, நம்ம செல்கள புதுப்பிக்கிற ப்ராசஸ இது செய்யுது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய டெட் செல்ஸ ரிமூவ் பண்ணி, புது செல் வளர இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட் செல் ரீஜெனரேஷன்.
இந்த ப்ராசஸ் செய்யறதுனால நம்ம நோய்கள்ல இருந்து ஈஸியா வெளியே வர முடியும். அதே சமயம் இளமையாவும் ஆரோக்கியமாவும் நம்மளால வாழ முடியும். அண்ட் இந்த பல்கேரியன் ரோஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ செல் ரீஜெனரேஷன் இல்லாம ஸ்கின் ஒயிட்னிங்கா இருக்கட்டும், ஸ்கின் எலாஸ்டிசிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அது கூட வந்து லோட்டஸ் ஜெர்ம் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ தாமரை பூவுடைய தண்டுல இருந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த தாமரை தண்டு பார்க்கும்போது நம்முடைய ஸ்கின் வந்து இளமையாவும் அதே சமயம் ஃபிளெக்சிபிளாவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பாவக்காய் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர், பிபி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே சமயம் நம்மளுடைய இம்யூனை பூஸ்ட் பண்ணதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அஸ்வகந்தா அஸ்வகந்தா அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல் மூலிகை. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நர்வ்ஸ், நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது இல்லாம நம்மளுடைய டோட்டல் பாடி ஃபங்க்ஷனும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அஸ்வகந்தா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது கூட வந்து பிரவுன் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட், இது ஒரு டைப் ஆஃப் கடல் பாசி அப்படின்னு சொல்லலாம். அதையும் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்றது இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ற ப்ராசஸ் இது செய்யுது. ஸோ இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே பவுடர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது கூட NMN அப்படின்ற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட், இந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செல்களுக்குள்ள போயிட்டு அதிக ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த NMN அப்படின்னு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து இந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் நம்ம வந்து பவுடர் ஃபார்மா மாத்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஈஸி டு கன்சியூம். இதை சாப்பிடுறது ரொம்ப சிம்பிள். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு எம்டி ஸ்டமக்ல ஒரு சாஷேவை கட் பண்ணிட்டு நாக்குக்கு கீழே நம்ம இதை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி நம்ம இதை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது எக்ஸலண்டான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அல்சர்ல இருந்து அப் டு கேன்சர் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ பேசிக்கா முட்டி வலியா இருக்கட்டும், முதுகு வலி, ஸ்கின் ப்ராப்ளம் அண்ட் ஹார்ட், லங்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய எல்லா உறுப்புகளையும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளுடைய டைனைஸ் ரொசண்டா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த கிளினிக்கல் ஸ்டடி, இந்த NMN அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து நிறைய கிளினிக்கல் ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில இது பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் வந்து இந்த ஃபார்ம்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சர்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த NMN சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய செல்களுக்குள்ள நம்மளுடைய இன்கிரீடியன்ஸை கொண்டு போற ப்ராசஸ், அது மூலியமா செல் ரீஜெனரேஷனை ப்ராப்பரா பண்ணுதுன்ற ஸ்டடிஸ் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நம்ம வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து நம்மளுடைய முதல் ப்ராடக்ட். நம்மளுடைய செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா டைனேஸ் அர்பனிசம். இது வந்து நான் வெயிட் மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்கிரியன்ட். ஒரு கேண்டி மூலியமா நம்மளோட வெயிட்டை ஈஸியா ரெடியூஸ் பண்ணலாம். இங்க வந்து ஒரு ஃபேட், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட் கம்பேரிசன் சார்ட் வந்து இங்க காமிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க போட்டோ பார்க்கும்போது ஒரு ஹியூமன் பாடியில 12% ஃபேட் இருந்தது அப்படின்னா அந்த பாடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். அதே லாஸ்ட் போட்டோ பார்க்கும்போது 45% நம்ம பாடியில ஃபேட் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது இங்க காமிச்சிருக்கோம். ஸோ ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். 45% ஃபேட் அப்படின்றது நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட பாதி 50% வந்து நம்ம உடம்புல வந்து ஃபேட். அப்போ நம்ம உடம்புல அவ்வளோ கொழுப்பு இருக்கு அப்படின்னா இது வந்து வருஷ கணக்கா வந்து ஃபார்ம் ஆனது. இது இம்மீடியட்டா வந்து இது ரெடியூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி வருஷ கணக்கா இருக்கக்கூடிய ஃபேட்டை கூட ரெடியூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி தான் நம்மளுடைய அர்பனிசம். ஸோ அர்பனிசம்னா என்ன? நம்ம வந்து 2 கேண்டி இதுல இன்க்ளூட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டியோட பேர் வந்து சன்ஸ். இது வந்து மார்னிங் நம்ம எடுத்துக்கக்கூடியது. ஃபேட்டை வந்து பர்ன் பண்ற ப்ராசஸை இது செய்யுது. அதே சமயம் நம்மளோட மெட்டபாலிசத்தையும் இது பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. நம்மளுடைய 2வது கேண்டியோட பேர் வந்து மூன்ஸ். இது வந்து நைட் டைம்ல நம்ம எடுத்துக்கிறது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை டீடாக்ஸ் பண்ணிட்டு அதே சமயம் நம்மளோட வெயிட் ஃபர்தரா ஏறாம இருக்கிறதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு இந்த மூன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ சன்ஸ் அண்ட் மூன்ஸ் வந்து ரெண்டும் சிம்பிளான கேண்டி, ஈஸியாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் பார்க்கும்போது சன்ஸ்ல இட்டாலி மொரோசில் என்ற இட்டாலி பேட்டன்ட், இது வந்து ஒரு ரெட் ஆரஞ்சுடைய எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் அது கூட கிரீன் டீ லீஃப், கிரீன் காஃபி பீனோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஒயிட் கிட்னி பீனோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஒரு கேண்டி ஃபார்ம்ல நம்ம வந்து இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சன்ஸை வந்து எம்டி ஸ்டமக்ல காலைல எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு எம்டி ஸ்டமக்ல நம்ம எடுக்கும்போது இது நம்ம சாப்பிட ஆரம்பிச்ச ஒரு ஃபியூ மினிட்ஸ்லாம் நம்மளோட ஃபேட்டை வந்து பர்ன் பண்ற ப்ராசஸ் இது ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நம்ம சன்ஸை எடுத்துட்டு நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அண்ட் சன்ஸ் வந்து நம்ம பாடியில எடுத்த உடனே ஃபேட்டை பர்ன் பண்ற ஒர்க்கை வந்து அது ஸ்டார்ட் பண்ணிடுது. அண்ட் நம்மளுடைய செகண்ட் ப்ராடக்ட் நம்மளுடைய மூன்ஸ். இந்த மூன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு
ஃபர்தரா வெயிட் ஏறாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதுல வந்து இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ் பேட்டன் வாங்கின இந்த பிரான்ஸ் சினட்ரால்ஸ் இது வந்து கிரேப் ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அதே சமயம் கேண்டலோப் பரங்கிக்காயோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் பெரிலா லீஃப்னு சொல்லக்கூடிய கற்பூரவள்ளி ஃபேமிலி சேர்ந்த அந்த லீஃபுடைய எக்ஸ்ட்ராக்டும் ஃப்ரூட் என்சைம்ஸ் அண்ட் விட்டமின் சி இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இதுவும் ஒரு கேண்டி ஃபார்ம். ஸோ இது வந்து நைட்டு நம்ம தூங்கும் போது ஆஃப்டர் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா தூங்கும் போது இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து இது ரிமூவ் பண்ற வேலையை இது செய்யுது. ஸோ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இது செல் லெவல்ல போயிட்டு இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுனால செல்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டையும் இது வந்து கிளீன் பண்றதுனால நம்ம ஃபர்தரா வெயிட் ஏறாம இந்த ப்ராடக்ட் இந்த மூன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ சன்ஸ் மூன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல மார்னிங் நம்ம சன்ஸ் எடுத்துக்க போறோம் அண்ட் நைட் வந்து நம்ம இந்த மூன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ வீக் ஸ்டமக் இருக்கிறவங்க அப்போ அவங்க என்ன செய்யலாம்னா மார்னிங் இந்த சன்ஸை வந்து எம்டி ஸ்டமக்ல எடுக்காம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸா இன்னைக்கு நம்ம சன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு நைட் வந்து நம்ம இந்த மூன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாள் விட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா 4 to 5 kgs வரைக்கும் நம்மளால வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் இந்த ஹிப் சைஸ் நம்ம ஹிப் சைஸ் கூட அப் டு 4 inches வரைக்கும் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த தொப்பை வெயிட் எல்லாமே வந்து நம்மளுடைய சன்ஸ் அண்ட் மூன்ஸ் மூலியமா ஈஸியா வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து எடுக்கும்போது எக்ஸலண்டான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு இது கிடைக்குது. ஆனா அது மட்டும் இல்ல இந்த ஸ்டமக் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து வாஷ் அவுட் ஆகும்போது நம்ம ஃபர்தரா ஈஸியா நோய்கள்ல இருந்து வெளியே வரதுக்கும் நம்மளுடைய அர்பனிசம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல நிறைய கண்ட்ரில வந்து பீப்புள் டெய்லி சூப்பரான இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே நாள்ல ஈவன் 50,000 1 lakh அண்ட் நேத்தி கூட வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒரே நாள்ல ஆப்பிரிக்கால ஒருத்தர் வந்து 10 lakhs இன்கம் சம்பாரிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இன்கம் பொட்டன்ஷியல் இருக்குது இந்த டைனேஸ் குளோபல்ல. ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளான் வந்து அடுத்த ஒரு 5-10 மினிட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எந்த மெம்பர்ஷிப் பிடிச்சிருக்கோ நீங்க தாராளமா அதுல ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் பேர் வந்து பேசிக். இதோடைய காஸ்ட் வந்து 4,400 rupees. நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். நம்ம ரொசண்டா வாங்கிக்கலாம் இல்ல அர்பனிசம் வாங்கிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். அண்ட் இந்த பேக்கேஜ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணா கூட ஒரு மாசத்துக்கு 1,47,000 வரைக்கும் நம்மளால இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுடைய செகண்ட் மெம்பர்ஷிப் வந்து பிரீமியம். இதோடைய காஸ்ட் வந்து 13,200 rupees. நம்மளுக்கு 3 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு மாசத்துக்கு 6.5 lakhs வரைக்கும் நம்மளால ஈஸியா இதுல ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுடைய நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் வந்து இலைட். இதோடைய காஸ்ட் வந்து 52,700 rupees. நம்மளுக்கு 12 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நம்ம 12மே ஒரே ப்ராடக்ட் அர்பனிசம் ஆர் ரொசண்டா வாங்கிக்கலாம். இல்லைன்னா 6 ரொசண்டா 6 அர்பனிசம் சொல்லி நம்ம பிரிச்சும் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த பேக்கேஜ் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு 18,74,000 வரைக்கும் நம்மளால இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி நம்மளுடைய டாப் பேக்கேஜஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே நாள்ல 1 lakh ஈவன் 10 lakhs எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பிளாட்டினம் மெம்பர்ஷிப் தான். இதோட காஸ்ட் வந்து 87,800 rupees. அண்ட் நம்மளுக்கு 20 ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ 10 ப்ராடக்ட் அர்பனிசம் 10 ரொசண்டா வாங்கிக்கலாம், இல்ல 20யுமே ஒரே ப்ராடக்டாவும் வாங்கிக்கலாம். அண்ட் இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா அன்லிமிட்டெட் இன்கம். நீங்க டெய்லி அன்லிமிட்டெட் இன்கம் இதுல ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல லேக்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறவங்க இந்த மெம்பர்ஷிப்பை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல பியூட்டிஃபுல்லான விஷயமே ஒன் டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா போதும் லைஃப் டைம் ஃபுல்லா நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எந்த பேக்கேஜ் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் இம்மீடியட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபர்தரா இந்த பிசினஸ் நீங்க 1 by 1 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இதோடைய பொட்டன்ஷியல் உங்களுக்கு புரிய வரும். நம்ம பிசினஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம் தராங்க. பிகாஸ் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, ஈவன் ஒரு வருஷத்துக்குள்ளேயே 1 கோடி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனி மேக்சிமம் ப்ராஃபிட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்கம் நம்ம இந்த பிசினஸ்க்கு யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுல கிடைக்கிற இன்கம். அண்ட் அவங்களுடைய டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணும்போது கீஇன் பண்ணும்போது கிடைக்கிற இன்கம். அண்ட் நம்ம டீம்ல லெஃப்ட் ரைட் டீம் மேட்ச் ஆகும்போது அந்த பேரிங் போனஸ், அப்கிரேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய போனஸ். அண்ட் நம்ம ஒரு ரேங்கை முடிச்சோம் அப்படின்னா அதுக்கு ரேங்க் இன்சென்டிவ். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த மேட்சிங் போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான போனஸ். இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நம்ம டீம்ல இருக்கவங்க ப்ராடக்ட்ஸை ரீபர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கம்பல்சரி இல்லை, வேணும் அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணா ஈவன் அதுலயும் நம்மளுக்கு யூனி லெவல் போனஸ் அப் டு 60% கிடைக்குது.
அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம யாருக்காவது வாங்கி சேல் பண்ணோம் அப்படின்னா ரீட்டைல் ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுடைய முதல் இன்கம் பார்த்தோம் அப்படின்னா கீன் போனஸ். ஸோ இது வந்து நம்ம ஒருத்தருடைய டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ். இப்போ நீங்க வந்து பேசிக் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க யாருக்கு வேணாலும் ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலாம். அவங்களுடைய டீடைல்ஸை ஃபில் பண்ணி கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க பேசிக்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க பேசிக்ல ஒருத்தருக்கு வந்து டீடைல்ஸை ஃபில் பண்றீங்க, கீன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 23 ரூபீஸ் கமிஷனா கொடுக்குறாங்க. ஆனா அதுவே உங்க டீம்ல இருக்க ஒரு மெம்பருக்கு பிளாட்டினம் அவர் ஜாயின் பண்ணிருக்காரு, அந்த பிளாட்டினம் பர்சனுக்கு நீங்க கீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா 456 ரூபீஸ் ஜஸ்ட் அந்த 1 மினிட் ஒர்க்குக்கு கமிஷனாவே கொடுக்குறாங்க. அண்ட் அதுவே நீங்க பிரீமியம்ல இருக்கீங்க, ஸோ நீங்க அடுத்த மெம்பர்ஷிப் பெரிய மெம்பர்ஷிப் போகும்போது ப்ராஃபிட்டும் இதுல ஜாஸ்தியா கிடைக்கும். அண்ட் பிரீமியம்ல இருந்து ஒரு பேசிக் ஒருத்தருடைய ஐடியை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது 69 ரூபீஸும், பிளாட்டினம்ல ஒருத்தருடைய ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணும்போது 1362 ரூபீஸும் நம்மளுக்கு அந்த 1 மினிட் ஒர்க்குக்கு கமிஷனாவே கிடைக்குது. அண்ட் இலைட்ல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்ல ஒருத்தருக்கு ஐடி போட்டோம்னா 92 ரூபீஸும், அண்ட் பிளாட்டினம்ல ஒருத்தருக்கு கீன் பண்ணும்போது 1800 ரூபீஸும் நம்மளுக்கு இன்கமாவே கிடைக்குது. ஆனா அதை விட பிளாட்டினம், ஸோ இந்த டாப் மெம்பர்ஷிப்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா இதுல மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் பேசிக்ல ஒருத்தருக்கு நீங்க கீன் பண்ணும்போது நீங்க பிளாட்டினம்ல இருந்துட்டு பேசிக்ல ஒருத்தருக்கு நீங்க கீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 115 ரூபீஸ் வந்து அந்த கீன் போனஸா தராங்க. அதுவே நீங்க ஒரு பிளாட்டினம் கீன் பண்ணீங்கன்னா 2280 ரூபீஸ் உங்களுக்கு கமிஷனா கிடைக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்ம டீம்ல ஒரு 10 பேர் பிளாட்டினம்ல வந்துட்டு கீன் பண்ணோம் அப்படின்னா அந்த 10 பேருக்குமே ஈஸியா வந்து 22,000 நம்ம இன்கம் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் இந்த பிசினஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்ல, யார் இந்த பிசினஸ்க்கு நம்ம வந்து யார் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நம்ம கீன் மட்டும் தான் பண்றோம். ஸோ அதுக்கே இந்த இன்கம் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்தடுத்த போனஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கும். பிகாஸ் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் டைரக்ட் ஸ்பான்சர் போனஸ், இந்த பிசினஸ்க்கு நீங்க யாரை வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பேக்கேஜ்ல நீங்க இருந்தாலும் நீங்க எந்த மத்த பேக்கேஜ்ல இருக்கவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க பேசிக்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் பேசிக்ல ஒரு பர்சன் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 570 ரூபீஸ் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது கமிஷனா கொடுத்துறாங்க. அண்ட் பிரீமியம்ல ஒருத்தர் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1700 ரூபீஸ் கமிஷனா கிடைக்குது. அண்ட் அதுவே நீங்க இலைட்ல ஒருத்தரை கொண்டு வரும்போது 8200 அண்ட் பிளாட்டினம்ல ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 13,680 ரூபீஸும் நம்மளுக்கு கமிஷனா கிடைக்குது. அண்ட் நாம பிரீமியம்ல இருந்து ஒரு பேசிக் பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா 684 ரூபீஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும், அண்ட் பிரீமியம்ல ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு 2052, இலைட்ல ஒருத்தரை கொண்டு வந்தோம்னா 9500, அண்ட் பிளாட்டினம்ல ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 15,960 ரூபீஸ் நம்மளுக்கு இன்கமாவே கிடைக்குது. இது எல்லாமே நம்ம டைரக்டா பீப்புள் இந்த பிசினஸ்க்கு கொண்டு வர போனஸ். அண்ட் நாம இலைட்ல இருந்துகிட்டு ஒரு பேசிக் பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா 798 ரூபீஸும், பிரீமியம்ல ஒருத்தரை கொண்டு வரும்போது 2300, அண்ட் இலைட்ல ஒருத்தரை கொண்டு வரும்போது 10,900, பிளாட்டினம்ல ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 18,240 ரூபீஸும் நம்மளுக்கு கமிஷனா கிடைக்குது. அண்ட் நம்ம வந்து டாப் பேக்கேஜ் பிளாட்டினம்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா போனஸும் இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ பிளாட்டினம்ல இருந்துட்டு நாம ஒரு பேசிக் மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 912 ரூபீஸும், பிரீமியம்ல ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2700, அண்ட் இலைட்ல ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 12,300 ரூபீஸும், அண்ட் பிளாட்டினம்ல நம்ம ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 20,520 ரூபா நம்மளுக்கு போனஸாவே கிடைக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 20,000 அப்படின்றது வந்துட்டு ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு பர்சன் அவர் ஒரு ஜாபுக்கு போனார்னா ஒரு 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணாதான் இந்த 20,000 சேலரியே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மந்த்லி சேலரியை நம்ம ஜஸ்ட் ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்றது மூலியமாவே நம்மளுக்கு நம்மளுடைய டைனேஸ்ல ஈஸியா earn பண்ண முடியும். நம்மளுடைய அடுத்த போனஸ் பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ் பேரிங் போனஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்ப சப்போஸ் நம்ம வந்து ஒரு பேசிக் மெம்பர்ஷிப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் 4,400 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு நாளைக்கு நம்ம 4,900 வரைக்கும் இன்கம் earn பண்ண முடியும். இது வந்து டெய்லி இன்கம். ஸோ டெய்லி கட் ஆஃப், டெய்லி பே அவுட். அண்ட் ஒரு மாசத்துக்கு 1,47,000 வரைக்கும் நம்மளால இன்கம் earn பண்ண முடியும். இப்ப நாம பேசிக்ல ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்ல ஒரு பர்சன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு நாம தான் வந்து கீஇன் பண்ண போறோம். அந்த கீஇன் பண்ற போனஸ் ஒரு 23 ரூபீஸும், ஸ்பான்சர் நாம தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம், அந்த ஸ்பான்சர் போனஸ் ஒரு 570 ரூபீஸும் கிடைக்குது ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது.
அண்ட் அதே போல செகண்ட் ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணா சேம் கீன் போனஸ் அண்ட் ஸ்பான்சர் போனஸும் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே நமக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் இந்த மேட்சிங் நடக்கிறதுனால அந்த பேரிங் போனஸ் ஒரு 570 டோட்டலா 1756 rupees நம்ம 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கேபிட்டல் நம்ம ஒரு 4400 இந்த பிசினஸ்க்காக நம்ம கேபிட்டல் போட்டிருக்கோம். அதுல வந்து 40% வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ அகைன் இன்னும் 2-3 பேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாலே நம்மளோட கேபிட்டல் இங்க ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ போட்ட காசு நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா நம்மளோட பிசினஸே பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் பர்ச்சேஸ் தான் அண்ட் லைஃப் டைம் ஏர்னிங். அண்ட் நாம வந்து பிரீமியம் மெம்பர்ல இருந்துகிட்டு இந்த பிசினஸ் நம்ம பில் பண்ணோம் அப்படின்னா பிரீமியமோட காஸ்ட் வந்து 13,200 rupees. நம்மளுக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் அக்கௌண்ட் கிடைக்குது. அண்ட் 13,200 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸும் ஒரு நாளைக்கு 21,000 rupees வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு 6.5 lakhs வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ நாம பிரீமியம்ல இருக்கோம் அண்ட் நம்ம இன்னொரு பர்சனை பிரீமியம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா கீன் போனஸ் ஒரு 200 rupees அண்ட் ஸ்பான்சர் பண்ண போனஸ் ஒரு 2052. அதே போல செகண்ட் பர்சன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு சேம் கீன் போனஸ் அண்ட் ஸ்பான்சர் போனஸும் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம லெஃப்ட்லயும் ரைட்லயும் இந்த டீம் வந்ததுக்காக இந்த மேட்சிங் போனஸ் ஒரு 1700 rupees. மொத்தமா 6200 நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணியாச்சு. ஸோ இங்க பார்க்கும்போது நம்மளுடைய கேபிட்டல்ல 47% வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். அண்ட் அதுவே நம்ம இலைட் மெம்பர்ஷிப்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்து 52,700 rupees. நம்மளுக்கு இன்டர்நேஷனல் பிசினஸ் அக்கௌண்ட் கிடைக்குது. 52,700 rupees மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஒரு நாளைக்கு 62,000 வரைக்கும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மாசத்துக்கு 18 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ நாம இலைட்ல இருக்கோம். அதே போல நம்ம இலைட்ல ஒருத்தரை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸோ கீன் போனஸ் பிளஸ் ஸ்பான்சர் போனஸும் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் செகண்ட் பர்சன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கீன் போனஸ் ஒரு 1096 அண்ட் ஸ்பான்சர் போனஸ் ஒரு 10,900. அது இல்லாம நெக்ஸ்ட் டே நம்மளுடைய லெஃப்ட்லயும் ரைட்லயும் பேரிங் நடக்கும்போது அந்த பேரிங் போனஸ் ஒரு 8,200. மொத்தமா நம்மளுக்கு 32,000 நம்மளுக்கு இன்கமாவே வந்துருச்சு. அண்ட் நம்ம பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ல இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்ஸும் அதிகம், சூப்பரான ஒரு இன்கம் இதுல எடுக்க முடியும். ஸோ நீங்க பிளாட்டினம்ல ஜாயின் பண்ணா உங்களுக்கு 87,800 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் அக்கௌண்ட் இருக்கு. அன்லிமிட்டெட் இன்கம் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் பிளாட்டினம் நீங்க கொண்டு வர ஒரு பர்சனும் பிளாட்டினம் அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளாட்டினம் பர்சனுக்காக உங்களுக்கு கீன் போனஸ் ஒரு 2,200 rupees-உம் ஸ்பான்சர் போனஸ் 20,520 rupees உங்களுக்கு கிடைக்குது. விச் இஸ் க்ளோஸ் டு ஒரு 22,700 rupees நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு பிளாட்டினம் பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. அண்ட் அதே போல ரைட் சைட்ல ஒரு பிளாட்டினம் பர்சன் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ கீன் போனஸ் பார்த்தோம்னா 2,200 அண்ட் ஸ்பான்சர் போனஸ் ஒரு 20,000 உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மேட்சிங் நடக்கும்போது உங்களுக்கு 13,618 rupees-உம் கிடைக்குது. மொத்தமா உங்களுக்கு 59,280 ரூபா உங்களுக்கு இன்கமாவே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம போட்ட அந்த கேபிட்டல்ல வந்து 68% நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ மூணாவதா ஒரு பர்சன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் கேபிட்டலுமே நம்மளுக்கு ரெக்கவர் பண்ணிட்டோம். அண்ட் பிசினஸ்ல இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து பிளாட்டினம்ல இருக்கிறோம் இல்ல வந்து பேசிக்ல இருக்கோம். நம்ம எந்த மெம்பர்ஷிப் பர்சனை வேணாலும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுவே நம்ம பிளாட்டினம்ல இருந்துட்டு பிளாட்டினம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து கம்பல்ஷன் கிடையாது. நம்மளுக்கு எந்த மெம்பர்ஷிப் வேணாலும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க பிளாட்டினம்ல இருக்கீங்க, அதுவே 2 பிரீமியம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீன் போனஸ் ஸ்பான்சர் போனஸும் கிடைக்கும், பேரிங் போனஸ் எல்லாமே சேர்த்து 8,200 rupees கிடைக்குது. சப்போஸ் நீங்க வந்து பிரீமியம் வரல 2 பேசிக் உங்களுக்கு வந்தா கூட ஸ்டில் உங்களுக்கு கீன் போனஸ் ஸ்பான்சர் போனஸ் எல்லாமே சேர்த்து 2,700 rupees உங்களுக்கு இன்கமாவே கிடைக்குது. ஸோ பிளாட்டினம்ல நம்ம சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட் போனஸ் வந்து மிக்ஸ் பேரிங் போனஸ். ஸோ இந்த போனஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டீம்ல நடக்கக்கூடிய பிசினஸ் ஸோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி நம்ம டீம்ல வந்திருக்க பர்சன் அவங்க பீப்புளை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு இந்த லெஃப்ட் ரைட்ல வந்து பிசினஸ் நடக்கும்போது நம்மளுக்கு இந்த இன்கம் கிடைக்குது. சப்போஸ் நீங்க வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அண்ட் உங்களோட டீம்ல லெஃப்ட்ல ஒருத்தர் வந்து இன்னைக்கு பிரீமியம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்போ நம்மளுக்கு வந்து 72 யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 72 PV அப்படின்றது வந்துட்டு 3 யூனிட் வந்து மேட்ச் ஆகும்.
அண்ட் ரைட் சைடில் ஒருத்தர் பிளாட்டினம்ல ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு 480 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த 480 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து 20 யூனிட்ஸ். ஸோ லெஃப்ட்ல 72, ரைட்ல 480 வரும்போது மினிமம் இருக்கக்கூடிய இந்த 72 அது வந்து மேட்ச் ஆகும். அந்த 72ன்றது வந்து 3 யூனிட். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 684 ருபீஸ் நம்மளுக்கு கமிஷனா கொடுத்து தராங்க. 3 யூனிட்டுக்கு சேர்த்து 2052 ருபீஸ் அன்னைக்கு இன்கமா நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 408 பாயிண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம டீம்ல வந்து ஒரு பிளாட்டினம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றாங்க. அண்ட் ரைட் சைட்ல வந்து 2 பிரீமியம் ஜாயின் பண்றாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த 480 பாயிண்ட்ஸும் மேட்ச் ஆகும். ஸோ 480 பாயிண்ட்ஸ் அப்படின்றது 20 யூனிட்ஸ். ஸோ 20 யூனிட்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 684 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி 13,680 ருபீஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே பே அவுட்டா வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்க டீம்ல லெஃப்ட்லயும் ரைட்லயும் நடக்கக்கூடிய போனஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்கம் கிரெடிட் ஆகும். ஸோ இந்த போனஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டெட். நீங்க எவ்வளோ டெப்த் வேணாலும் நீங்க கொண்டு போகலாம். அதே சமயம் நீங்க பிளாட்டினம்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 50,000, ஈவன் 1 lakh, ஈவன் 10 lakhs மேட்ச் ஆனா கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் டே பே அவுட்டா வந்துடும். ஸோ எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது இந்த பிளாட்டினம் மெம்பர்ஷிப்ல. நம்ம டைனேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேலட் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். நம்மளுக்கு வந்து 3 யூனிக் வேலட்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வேலட் பார்த்தோம் அப்படின்னா போனஸ் வேலட். நம்ம சம்பாதிக்கக்கூடிய 100%ல 90% வந்து நம்மளோட போனஸ் வேலட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த போனஸ் வேலட்ல இருக்கக்கூடிய இந்த இன்கம் நீங்க வேலட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க விட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் 10% நம்ம சம்பாதிச்சதுல 10% வந்து ரீபர்ச்சேஸ் வேலட்டுக்கு போயிடும். ஸோ இந்த ரீபர்ச்சேஸ் வேலட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மூலியமாவும் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அது மூலியமாவும் இந்த ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் மூலியமா நம்மளுக்கு இன்கமும் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுல எக்ஸலண்டான போனஸ் இந்த ரீபர்ச்சேஸ்ல நம்மளுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் 13,200 கொடுத்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளுடைய டீம் நல்லா ஃபாஸ்டா வளருது. இப்போ நாம வந்து பிளாட்டினம்க்கு அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாது. நீங்க எந்த மெம்பர்ஷிப்ல வேணாலும் ஜாயின் பண்ணலாம். எந்த மெம்பர்ஷிப் வேணாலும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். நோ டைம் லிமிட். இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா சப்போஸ் நீங்க வந்து ஒரு பிரீமியம்ல ஜாயின் பண்ணி பிளாட்டினம் அப்கிரேட் பண்ண டிசைட் பண்ணும்போது ஏற்கனவே பிரீமியம் மெம்பர்ஷிப்புக்கு 13,200 கொடுத்து தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு 87,800ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய 74,600 கொடுத்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயம் பேலன்ஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பேலன்ஸ் பாயிண்ட்ஸ் இன்கமும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த பேக்கேஜ்ல ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளுக்கு கம்பெனி வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம பிசினஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 10 டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இந்த லீடர்ஷிப் ரேங்க்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்றது வந்து நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி டோட்டலா 2,85,000 நீங்க எப்ப கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டார் ரேங்க் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டார் ரேங்கை நீங்க அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி வந்து 14,250 ருபீஸ் இது வந்து இந்த ரேங்கை முடிச்சதுக்கு இன்சென்டிவாவே கொடுத்துட்றாங்க. ஸோ ஏற்கனவே நீங்க 2,85,000 பண்ணிட்டீங்க, பிளஸ் ஒரு இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்குது, இந்த ரேங்க் இன்சென்டிவ். ஆனா அதே போல நீங்க டோட்டலா 9,50,000 நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணும்போது இந்த ரேங்க் 1 ஸ்டார் ரேங்க் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ரேங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்காக ஒரு இன்சென்டிவ் 33,250 ருபீஸ் உங்களுக்கு இந்த ரேங்க் கம்ப்ளீட் பண்ண இன்சென்டிவா கிடைக்குது. ஆனா அதே போல நீங்க ஒவ்வொரு ரேங்க் இதுக்கப்புறம் 2 ஸ்டார் அண்ட் டீம் ஸ்டார் ஒவ்வொரு ரேங்க்ஸ் இருக்கு. அப் டு 10 ரேங்க்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ஒவ்வொரு ரேங்கை முடிக்கும் போது உங்களுக்கு அதுக்கு ஒரு இன்சென்டிவும் கிடைக்குது. இதுல நம்மளுக்கு டாப் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஐகான் ரேங்க். இந்த ஐகான் அப்படின்றது 9,50 lakhs நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா இந்த ஐகான் ரேங்க் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஐகான் ரேங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து இன்சென்டிவா 11,87,000 வந்து இன்சென்டிவாவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க் நம்ம அச்சீவ் பண்ணும்போது இதுல இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ அந்த இன்கம் பார்த்தோம் அப்படின்னா பைனரி மேட்சிங் போனஸ். ஸோ இந்த இன்கம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்கை முடிச்ச உடனே இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போனஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு போனஸ் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா உங்க டீம்ல என்ன பிசினஸ் நடக்குதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கை முடிச்சிட்டீங்க, அதாவது 2,85,000 நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க டைரக்டா யாரெல்லாம் இந்த பிசினஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்களோ, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க டீம்ல நீங்க லெஃப்ட்ல ஒரு 5 பேரும் ரைட்ல ஒரு 5 பேரும் டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா 5 பேருமே ஆளுக்கு வந்து 1 lakh, 2 lakh, 3 lakhs சொல்லி இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண பீப்புள். இப்போ அவங்களுக்கு இந்த பைனரி மேட்சிங்ல எவ்வளவு இன்கம் வருதோ, அந்த பைனரி மேட்சிங்ல 1 lakh வருது அப்படின்னா
அதுல இருந்து உங்களுக்கு 1% கம்பெனி கொடுக்குறாங்க எவ்ரி மந்த். இப்போ நீங்க 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 10 பேர்கிட்ட இருந்தும் ஆளுக்கு ஒரு பெர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா 10% உங்களுக்கு வந்துருச்சு. அண்ட் அதுவே நீங்க செகண்ட் ரேங்க் முடிச்சிட்டீங்க, 9,50,000 நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒவ்வொரு பெர்சனுடைய அந்த மந்த்லி இன்கம் பைனரி மேட்சிங் போனஸ் வந்து உங்களுக்கு 2% கிடைக்கும். இப்போ நீங்க 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% கிடைக்குது. ஆனா அது மட்டும் இல்ல, நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சர்ஸ் அவங்க வந்து ஒரு 10 பேர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த 10 பேருமே ஆளுக்கு வந்து ஒரு 5 பேர் 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்களோட இன்கம்ல இருந்து 1% உங்களுக்கு கிடைக்குது. அதாவது டோட்டலி 3% உங்களுக்கு இதுல கிடைக்குது. இந்த மாதிரி 10 ரேங்க்ஸ் இருக்கு. எவ்ரி மந்த் இந்த போனஸ் நீங்க என்ஜாய் பண்ணலாம். இப்ப நீங்க 10வது ரேங்க் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒவ்வொரு பெர்சனோட அந்த மந்த்லி பைனரி இன்கம்ல இருந்து 10% கிடைக்குது. அண்ட் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண பீப்பிள் கிட்ட இருந்து 9% அண்ட் அவங்க கொண்டு வந்த பீப்பிள் கிட்ட இருந்து 8% இந்த மாதிரி அப் டு 55% வரைக்கும் உங்களுக்கு இன்கமா கிடைக்குது. சோ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க டீம்ல வந்து நீங்க ஒரு 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அது மூலியமா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு போனஸ் வந்து கம்பெனி குடுக்குறாங்க. சோ இது வந்து ஒரு 1 இயர், 2 இயர்ஸ்லாம் டவுன் தி லைன் போகும்போது, நம்மளுடைய இன்கம் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய லெவல்ல நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த இன்கமே லேக்ஸ் கணக்குல வந்து இன்னைக்கு ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கிற நாடுகள்ல வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே நம்ம கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணி, ஒரு ப்ராப்பரா நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, எக்ஸலன்ட்டான ப்ராஃபிட்ஸ நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய டீம கரெக்ட்டா டெவலப்மென்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த பைனரி மேட்சிங் போனஸ் வந்து எவ்ரி மந்த் நம்ம வந்து சூப்பரா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம டீம்ல வந்து 10% நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து ரீபர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம கம்பெனி ஒதுக்குறாங்க. இப்ப நம்ம டீம்ல இருக்க மெம்பர்ஸ் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. இதுல எந்த கம்பல்ஷனும் இல்ல. அவங்களோட தேவைக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணா கூட அதுல இருந்து அப் டு 60% வரைக்கும் நம்மளுக்கு இன்கமா குடுக்குறாங்க. சோ இங்கேயும் நம்மளுக்கு 10 லெவலுக்கு இந்த போனஸ் கிடைக்குது. சோ ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 8%, செகண்ட் லெவலுக்கு 8% அந்த மாதிரி 10 லெவலுக்கு சேர்த்து 60% வந்து நம்மளுக்கு ரீபர்ச்சேஸ்லயே ஒரு போனஸா கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம்ல இருக்கக்கூடிய பீப்பிள் ஒரு 5 லெவல்ல இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன கால்குலேஷனுக்காக இங்க காமிச்சிருக்காங்க. நீங்க 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 10 பேர்ல ஒரு 6 பேர் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னு வாங்குறாங்க. சோ இந்த ரீபர்ச்சேஸ்ல நம்ம பார்க்கும்போது ₹768 இந்த ரீபர்ச்சேஸ்ல நம்மளுக்கு போனஸாவே கிடைக்குது. ஆனா அதுவே செகண்ட் லெவல்ல அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த 10 பேர்ல ஒரு 6 பேர் மட்டும் வாங்குறாங்க. அப்போ 6 இன்டு 6 36 பேர் ஆளுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா நம்மளுக்கு அது மூலியமா ₹4,600 இந்த ரீபர்ச்சேஸ் போனஸாவே கிடைக்குது. அண்ட் ஒரு சின்ன கால்குலேஷனுக்கு 5 லெவல்ல நம்மளுக்கு எவ்ரி மந்த் ஒரே ஒரு ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் பண்ணா கூட நம்மளோட இன்கம் 9,21,000 நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். சோ இது வந்து 5 லெவலுக்கு. இதுவே நம்ம 10 லெவலுக்கு கால்குலேட் பண்ணும்போது மோர் தென் குரோர்ஸ் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த ரீபர்ச்சேஸ்லயே அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு டியர் ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த பிளான வந்து நீங்க மறுபடியும் ஒரு முறை நீங்க யாருங்க உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இந்த போனஸ் எல்லாமே வந்து சூப்பரான ஒரு போனஸ். இது வந்து நம்ம லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு போனஸ் தான் நம்மளுடைய கம்பெனி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைனேஸ் குளோபல பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியால இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷார்ட் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டாப் லீடர் மிஸ்டர் ஜெகதீஷ் ஸோ 2,85,000 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் லெஸ் தென் ஒரு 1 மந்த்ல இந்த ரேங்கிங்கும் முடிச்சிட்டாரு. ஸோ அடுத்த ரேங்கிங் 1 ஸ்டாரை நோக்கி வந்து ஃபாஸ்டா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே இதை அச்சீவ் பண்ண முடியுன்றதுக்கு நம்மளுடைய லீடர் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இதை அவரு செஞ்சு காமிச்சிட்டாரு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்டார் ரேங்க் அச்சீவர்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நிறைய அச்சீவர்ஸ் உடைய போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ இது இல்லாம நம்மளுடைய கம்பெனி இப்ப சூப்பரான ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரீயா மலேசியா போறதுக்கு. சோ இந்த மலேசியா கான்டெஸ்ட் என்ன அப்படின்னா நாம வந்து ஒரு பிளாட்டினம் மெம்பர்ல இருக்கணும். சோ நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிளாட்டினம்ல இருக்கணும். அண்ட் 3 பேரை நம்ம பிளாட்டினம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சோ இப்போ 3 பேரை நீங்க பிளாட்டினம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் உங்க ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி ஒரு 83,000ல இருந்து ஈவன் 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு இன்கமாவே கிடைச்சிடும். ஆனா அது மட்டும் இல்ல உங்களுக்கு இப்ப இந்த ப்ராடக்ட்ஸும் ஃப்ரீ ஆயிடுச்சு. பிகாஸ் நீங்க போட்ட கேபிட்டல் எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. அது இல்லாம 4 டேஸ் அண்ட் 3 நைட்ஸ் கம்பெனி உங்களை ஃப்ரீயா மலேசியாவும் கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து செப்டம்பர் 15 லாஸ்ட் டேட் முடிஞ்சது. பட் நம்ம டீம்ல வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனும் வாங்கியிருக்காங்க.
ஸோ யார் உங்களை இங்க இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்டென்ஷன் பத்தி கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம எல்லாருமே இன்னைக்கு டிசைட் பண்ணா கூட நம்மளால இந்த மலேசியா ட்ரிப் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டைனேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி பிசினஸ் பிளான், அதே சமயம் எஃபெக்டிவான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைனேஸ் குளோப்ல வந்து மிகப்பெரிய ஒரு இன்கம் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஆனா அதே சமயம் நம்ம லைஃப்ல இந்த பிசினஸ் வாய்ப்பு மூலியமா நம்ம